அனுமனின் தாயான அஞ்சனை உண்மையில் யார் தெரியுமா? அஞ்சனை தன் முற்பிறவியில் தேவலோகத்தின் அப்சரசான புஞ்சிகஸ்தலாவாக இருந்தார். அனுமனைப் போலவே சுட்டித்தனமான தேவலோக மங்கை. ஒருமுறை துர்வாச முனிவர் தியானத்தில் இருக்கும்போது அவருடைய உருவத்தை கேலி செய்து கூழாங்கற்களை எடுத்து முனிவரின் மேல் வீசினாள். இதனால் முனிவரின் தவம் தடைப்பட்டது. கோபம் கொண்ட முனிவர் தேவதையை குரங்காக மாறுவாய் என சாபமிட்டார். இதனால் பதட்டமடைந்த அப்சரஸ் முனிவரிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டாள். மனம் இறங்கிய முனிவர், நான் கொடுத்த சாபம் வீண் போகாது. குரங்கின் வடிவத்துடன் இருந்தாலும் சர்வ லட்சணமும் பொருந்தியிருப்பாய். சிவனின் 11வது ருத்ராவதாரத்தை உன் வயிற்றில் சுமப்பாய். அந்த மகன் மூலமே வானர இனத்தின் புகழ் அதிகரிக்கும். அம்மகனின் பெயரால் நீ காலங்காலமாக அறியப்படுவாய் என்றார். இந்த சாபத்தால் பூலோகத்தில் அஞ்சனை என்னும் பெயருடன் அவதரித்த அப்சரஸ் கேசரி என்னும் வானர அரசனை துர்வாச முனிவரின் ஆசியுடன் மணந்து வீர தீர பலசாலியான அனுமனை பெற்றெடுத்தார்.